இந்த காடு எப்பவும் அமைதியா தான் இருக்கும். ஆனா அந்த அமைதிக்கு இன்னைக்கு ஒரு சோதனை காத்துட்டு இருக்கு. டேய், இன்னைக்கு நமக்கு செம விருந்துடா. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி இது அவ்வளோ ஈஸி இல்ல. ஒரு கொரில்லையா, அவனை போட்டு தள்ளுங்கடா. 4 ஹைனா, ஒரே டேக்கர். ஆனா யாரு வேட்டைக்காரன், யாரு இறைன்னு இப்போதான் தெரிய போகுது. ஒரே ஒரு குத்து அந்த ஹைனாவை தூக்கி வீசிடுச்சு. மீதம் இருந்தவங்களுக்கு அப்போதான் புரிஞ்சது, இவன் சாதாரண கொரில்லா இல்லைன்னு. ஹைனாக்களோட ஆரம்பிச்சாங்க. டேக்கரால அவங்கள முடிச்சிருக்க முடியும். வானத்தின் காவலன் டோருக் வந்துட்டான். டேக்கர், இன்னைக்கு நீ காப்பாத்தினது ஒரு மான் குட்டியை மட்டும் இல்ல, இந்த காட்டோட நம்பிக்கையையும் சேர்த்துதான். அடுத்த நொடியே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. தெய்வீக கதாயுதம் தன்னோட உரிமையாளனை தானாவே தேர்ந்தெடுத்துச்சு. டோருக் இந்த கதாயுதத்தை தொட்ட உடனே என்னமோ வித்தியாசமா இருக்கு. யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு. அது உன் கற்பனை இல்லை டேக்கர். அந்த கதாயுதம் உன்னை தேர்ந்தெடுத்துடுச்சு. அதனாலதான் மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உயிர்களின் சக்தியை உன்னால உணர முடியுது. மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா? ஆமா, இந்த உலகத்தை காக்க மொத்தம் 7 உயிர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்கள நீயும் ஒருத்தன். முதல்ல அன்பு, ஆழ்கடலோட காவலன். தண்ணீரே அவனோட பலம். ஷெவான், பனியோட காவலன். பனி புயலையும் பனிமலையையும் அவன் நினைச்ச மாதிரி மாற்ற முடியும். சாம், பூமியோட காவலன். மண்ணும் பாறைகளும் அவனோட கட்டளைக்குத்தான் கேட்கும். சதீஷ், அவனோட சக்தியை எந்த உயிரா வேணாலும் ஒரே நொடியில மாறிடுவான். ஆனா இவங்க எல்லாரையும் விட ஒருத்தன் ரொம்ப ஆபத்தானவன். வோரக், நெருப்போட சக்தி அவன் கையில இருக்கு. 7 தேர்ந்தெடுக்கப்பட்ட உயிர்கள், 7 வெவ்வேறு சக்திகள், ஒரே உலகம். ஆனா அடுத்தது என்ன நடக்கப் போகுது அதை காலம்தான் சொல்லும். தொடரும்.